வணக்கம் மக்களே. ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள். அமைதியான ஒரு கிராமத்தின் காலையை நினைத்துப் பாருங்கள். குளிர்ந்த காற்று மெதுவாக உங்கள் முகத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது. அமைதியாக நின்ற ஒரு பழமையான மரம். அதன் நிழலில் அவசரமில்லாத வாழ்க்கை மெதுவாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்று அந்த மரத்தின் கீழ் என்னுடன் அமைதியாக அமருங்கள். இது ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையின் கதை அல்ல, மெதுவாக காத்திருக்க கற்றுக் கொடுக்கும் ஒரு அமைதியான பயணம். மண்ணை நம்பும் விதை போல, விடியலை நம்பும் சூரியனைப் போல நம்முடைய வாழ்க்கையையும் தன் நேரத்தில் மலர்கிறது. சிறிய தினசரி தருணங்களில், சமையலின் மனதில், இலைகள் சலசலக்கும் ஒளியில், வீட்டு வெப்பத்தில் ஒரு மென்மையான உண்மை மெதுவாக நம் மனதில் பிறக்கிறது. அதனால் உங்கள் மூச்சை மெதுவாக சீராக்குங்கள், மனதை அமைதியாக்குங்கள் மற்றும் இந்த அமைதியான பயணத்தில் என்னுடன் இணைந்திடுங்கள். பழமையான மரத்தின் கீழ் காத்திருப்பது நேரமும் நம்பிக்கையும் பற்றி புத்தரின் போதனை. காத்திருப்பதை பற்றிய புத்தரின் போதனையை கேட்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்றால் இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் புத்தரின் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க புத்தரின் போதனைக்குள்ளாக செல்லலாம். கிராமத்தின் குளக்கரையில் அந்த பழமையான மரம் அமைதியாக நின்று கொண்டிருந்தது. அதன் அகன்ற கிளைகள் நீர்முகத்தை தழுவும் போல் விரிந்தது. காலத்தை காத்திருக்கும் அமைதியான கரங்களாக தோன்றின. விடியற்காலையில் மெல்லிய பனி தரையில் படர்ந்திருந்த போது அந்த மரம் பூமியுடன் சேர்ந்து மூச்செடுக்கும் போல் இருந்தது. காற்று மெதுவாக வந்தால் அதன் இலைகள் மெல்ல சலசலப்பதாய் பழைய நினைவுகளின் மொழியில் ஏதோ கிசுகிசுக்கின்றன. நான் ஒவ்வொரு காலையிலும் சூரியன் முழுவதும் எழுவதற்கு முன் அங்கே நடந்து செல்வேன். வானம் பால் கலந்த ஒளியில் மங்கியிருந்த நேரம். உலகமே அவசரமில்லாமல் மெதுவாக விழித்தெழும் அந்த அமைதி எனக்கு பிடித்தது. அந்த பாதை சிறிய வீடுகளை கடந்து சென்றன. சாய்ந்த கூரைகளின் கீழ் தூங்கிக் கொண்டிருந்த அமைதியான காலை ஒரு தோட்டத்தை கடக்கும்போது மேரிகோல்டு பூக்கள் ஒளியை நோக்கி மெதுவாக தலை நீட்டும். என் பாட்டியின் வாசல் கதவு எப்போதும் மெதுவாக கர் என்று ஒலி எழுப்பும். எங்கள் சமையலறையில் காலைகள் சிறிய வழங்கலாக தொடங்கும். மண்பானையில் அரிசி வெந்து கொண்டிருக்கும். அதன் நீராவி மெதுவென இனிய மனத்தை பரப்பும். பாட்டி கல்லில் இஞ்சி அரைக்கும்போது இச் இச் என்ற வீட்டின் அமைதியோடு கலந்து ஓடும். அவளின் கைகள் எப்போதும் அமைதியானவை. கடிகாரத்தின் ஊசிகள் ஓடினாலும் அவசரம் இல்லாதவை. நேரம் என்று அவள் சொல்வாள், இந்த அரிசியை போலதான், அடிக்கடி மூடியை திறந்தால் அது நன்றாக வேகாது. அப்போது இந்த வார்த்தைகளின் ஆழத்தை நான் புரிந்து கொள்ளவில்லை. நான் எப்போதும் ஏதோ ஒன்றுக்காக காத்திருந்தேன். ஒரு கடிதம், ஒரு திருவிழா, ஒரு நாள், நான் முழுமையானவனாக மாறும் தருணம். காத்திருப்பது எனக்கு சுமையாக இருந்தது. அந்த காலத்தில் தான் முதன்முறையாக அந்த மரத்தடியில் அலைந்து வந்த துறவியை நான் சந்தித்தேன். அவரின் உடை மாலை நேர இலைகளின் நிறம் போல இருந்தது. அவர் எப்போது வந்தார் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் ஒவ்வொரு பிற்பகலும் அவர் அந்த மரத்தின் நிழலில் அமைதியாக அமர்ந்திருப்பார். கைகளை கூப்பி மடியில் வைத்தபடி எதையோ காப்பாற்றுவது போல அமைதியாக இருப்பார். ஒரு நாள் நான் எங்கள் தோட்டத்தில் பறித்த கொய்யா பழங்களை ஒரு சிறிய கூடை பையில் வைத்து அவரிடம் சென்றேன்.
காற்றில் சிட்டுப்பூச்சிகளின் ஒளி. நான் அருகில் அமர்ந்தபோது அவர் மெதுவாக என்னை பார்த்தார். உன் நடை ஒரு கேள்வியோடு இருக்கிறது என்றார். நான் சொன்னேன், நான் காத்திருப்பதில் சோர்ந்து விட்டேன். என் முயற்சிகள் எப்போது மலரும், என் வாழ்க்கை எப்போது தொடங்கும் என்று கேட்டேன். அவர் அமைதியாக கேட்டார். காற்று இலைகளை அசைத்தது. அந்த மரத்தை பார் என்றார். நான் மேலே பார்த்தேன். அதன் பட்டை வருடங்களின் அடையாளங்களால் நிறைந்தது. சிறிய மொட்டுக்கள் கிளைகளில் தோன்றியிருந்தன. இந்த மரம் அவசரப்படாது. இது பருவத்தை நம்புகிறது. சூரியனும் மழையும் கடந்து அமைதியாக வளர்கிறது. நான் எப்போது மலர்வேன் என்று இது கேட்காது. அது வளர்கிறது. அவரின் குரல் மிகவும் மென்மையானது. காத்திருப்பது வெறுமை அல்ல, அது அமைதியான வளர்ச்சி. அதன் பிறகு நான் அடிக்கடி அந்த மரத்தடிக்கு செல்வேன். சில நேரங்களில் வெந்நீர் தேயை கொண்டு செல்வேன். சில சமயம் நெய்யும் நூலுடன் அமர்ந்து மெதுவாக பின்னுவேன். அவர் குறைந்த வார்த்தைகளில் பேசுவார். வீட்டிலும் நான் காத்திருப்பதை வேறுபாடு காண தொடங்கினேன். மாவு ஓய்வெடுக்கும் போது அது தாமதமல்ல, மாற்றம். தோட்டத்தில் மண்ணை நெகிழ்த்து விதை போட்டோம். மண் விரல்களில் குளிர்ச்சியாயிருந்தது. விதைகள் இருளை கண்டு பயப்படாது, பாட்டி சொன்னாள். அது பயணத்தின் ஒரு பகுதி. மழை நாட்களும் நான் அமைதியை உணரத் தொடங்கினேன். கூரையில் மழைத்துளிகள் மெதுவாக விழும் ஒளி, மண்மணம், குளம் நிரம்பும் காட்சி, எல்லாமே அமைதி. ஒரு நாள் மழை நின்ற பிறகு நான் மரத்தடிக்கு சென்றேன். நான் இப்போது கொஞ்சம் புரிந்து கொள்கிறேன் என்றேன். எதை என்றார். காத்திருப்பதும் உயிருடன் இருக்கிறது. நான் தோட்டத்தில் வேலை செய்யும் போது, மழையை கேட்கும் போது எனக்குள் ஏதோ மாறுகிறது. புத்தர் சிரித்தார். நம்பிக்கை என்பது முடிவை அறிதல் அல்ல, இப்போதைய தருணத்தை கவனித்தல். ஒரு தட்டான் நீர்மேல் பறந்தது. உன் உள்ளம் லேசானது. பருவங்கள் மாறின. முட்டுக்கள் மலர்களானது. மலர்கள் உதிர்ந்தன. அதன் இடத்தில் சிறிய பச்சை கனிகள் தோன்றின. எங்கள் தோட்டத்தில் கீரை செழித்தது. அதை நாங்கள் பறித்து சமைத்தோம். வீட்டில் வாசம் பரவியது. நான் இனி நாட்களை எண்ணவில்லை. ஒரு மாலை துறவி அமைதியாக கிராமத்தை விட்டு சென்றார். பெரிய விடைபெற்றல் இல்லை, ஒரு சிறிய வணக்கம் மட்டுமே. அந்த மாலை நான் மரத்தடியில் தனியாக அமர்ந்தேன். குளம் அமைதியாக இருந்தது. இரவின் சிட்டுக்கள் பாடின. மரத்தின் பட்டையை தொட்டேன். நான் காத்திருப்பேன் என்று மெதுவாக சொன்னேன். இப்போது காத்திருப்பது நின்றிருப்பதல்ல, அது மண்ணுக்குள் விரியும் வேர் போல, மூடியின் கீழ் உயர்ந்து வரும் மாவு போல, இருளில் முளைக்கும் விதை போல. காற்று மெதுவாக வீசியது. தொலைவில் சமையலின் வாசம், இரவு பூக்களின் மனம். நேரம் மெதுவாக நகர்ந்தது. எப்போதும் போல அந்த மரத்தின் கீழ் இலைகள் சலசலக்கும் இடையில் நான் புரிந்து கொண்டேன். நம்பிக்கை என்பது எதிர்காலம் என் விருப்பப்படி மாறுவதல்ல. இந்த தருணத்தில் முழுமையாக அமர்ந்து இதயத்தை அமைதியாக வைத்து கொண்டு வாழ்க்கை தன் பருவத்தில் மலர அனுமதிப்பதே நம்பிக்கை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். புத்தரின் கதைகள் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கதையை உங்கள் நண்பர்களுக்கு பகிரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு உடனே ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.